எருசலேமில் இருந்த விசுவாசிகள் ஒரு குடும்பம் போல ஒரே இருதயத்தோடும் ஒரே ஆவியோடும் வாழ்ந்தார்கள். யாருக்கும் குறைவாக இருக்கக்கூடாது என்பதற்காக தங்களிடம் இருந்த பொருள்களையும் நிலங்களையும் கூட மகிழ்ச்சியுடன் விற்று அந்த பணத்தை சபைக்கு கொண்டு வந்தார்கள். அது அவர்களுக்கு கட்டாயமல்ல, தேவனை நேசித்ததால் அவர்கள் அப்படி செய்தார்கள். அந்த நேரத்தில் அனனியாவும் அவன் மனைவி சப்பீராளும் தங்களுடைய நிலத்தை விற்றார்கள். முழு பணத்தையும் கொடுக்காமல் ஒரு பகுதியை தங்களிடம் வைத்துக்கொண்டு முழுதையும் கொடுத்ததாக காட்ட நினைத்தார்கள். மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் அவர்கள் இப்படி செய்தார்கள். பேதுரு இதை உணர்ந்து, நீ மனிதரிடம் அல்ல, பரிசுத்த ஆவியிடமே பொய் சொன்னாய் என்று சொன்னபோது அந்த வார்த்தையின் கனத்தை அனனியா தாங்க முடியாமல் அங்கேயே விழுந்து இறந்தான். சில நேரம் கழித்து வந்த சபீராளும் அதே பொய்யைச் சொன்னதால் அவளும் உயிரிழந்தாள். இதை கேட்ட சபையிலுள்ள அனைவருக்கும் தேவனை பற்றிய ஆழ்ந்த பயமும் மரியாதையும் ஏற்பட்டது. தேவன் பரிசுத்தர், அவரை ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அப்போஸ்தலர்களின் மூலம் தேவன் பல அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்தார். நோயாளிகளை சாலைகளில் படுக்கைகளில் வைத்து பேதுருவின் நிழல் கூட அவர்கள் மீது விழுந்தால் குணமடைவார்கள் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் காத்திருந்தார்கள். சுற்றியுள்ள ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து நோயுற்றவர்களும் தீய ஆவிகளால் துன்பப்பட்டவர்களும் அனைவரும் குணமடைந்தார்கள். மக்கள் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் நிரம்பினார்கள். இதைக் கண்டு மதத் தலைவர்கள் பொறாமையால் கோபமடைந்தார்கள். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுச்சிறையில் அடைத்தார்கள். ஆனால் இரவில் தேவதூதன் வந்து சிறை கதவுகளை திறந்து, நீங்கள் போய் ஆலயத்தில் நின்று இந்த புதிய ஜீவ வார்த்தைகளை மக்களுக்குச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். அவர்கள் உடனே அதற்கு கீழ்ப்படிந்து விடியற் காலையில் ஆலயத்தில் போதிக்கத் தொடங்கினார்கள். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போது பேதுரு தைரியமாக, மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே சரி என்று அறிவித்தான். அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். இயேசுவின் நாமத்திற்காக துன்பப்பட தகுதியானவர்களாக கருதப்பட்டதற்காக அவர்கள் வருத்தப்படவில்லை, மாறாக மகிழ்ந்தார்கள். ஆலயத்திலும் வீடுகளிலும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிப்பதை அவர்கள் ஒருபோதும் நிறுத்தவில்லை.